வணக்கம். சித்தக்கர் உணவே மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு வீட்லேயே ஒரு சாதாரண தலைவலி தொண்டை வலி இருக்கு அப்படின்னா அதை வீட்டிலேயே என்ன எப்படி சின்ன சின்ன ரெமிடிஸ், அதாவது ஒரு நாளைக்கு பார்க்கலாம், மறுநாள் சரியா ஆகலை அப்படின்னா இன்னும் அக்ரிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சித்த மருத்துவம் அன்றைக்கி தான் அதுக்கு தீர்வு காணணும். முதல்ல ஒரு தலைவலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 துளசி இலை, ஒரு சின்ன துண்டு சுக்கு, 2 கிராம்பு இதை அரைச்சிட்டு நெத்தியில் 10 போட்டு பார்க்கலாம். இதை 2 வேளை செய்யும் போது தலைவலி இறங்கிடுச்சா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் வெதப்பாக ஆக்கி கற்பூரத்தை கரைச்சி விட்டு அதை நல்லா சூடு பறக்க நெஞ்சில் நல்லா தடவி விடலாம். இதே குழந்தைகளுக்கு நெஞ்சு சளியாக இருக்குது அப்படின்னா இந்த எண்ணெயை வெத்தலையில் பின்புறம் நரம்பு பக்கம் நல்லா தேய்ச்சிட்டு அதை நல்லா வாட்டிட்டு முன்னாடியும் பின்னாடியும் லேசான இதமான கதகதப்பில் குழந்தைகளுக்கு நெஞ்சிலையும் சரி முதுகுலையும் சரி ஒத்தி எடுக்கலாம். இதே தொண்டை வலி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுக்கு மிளகு திப்பிலி 3த்தையும் நல்லா எரிச்சிட்டு கருப்பட்டி போட்டு கஷாயமாக ஆக்கி குடிக்கலாம். இதே ஒரு நாளைக்கு ஹெவியாக சாப்பிட்டோம், ஏதாவது கல்யாண விருந்துக்கு போயிட்டோம், இல்லை வீட்லேயே ஏதாவது ஒரு விருந்து இருந்தது ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமானம் ஆகலை அப்படின்னா கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம் இதை 3த்தையும் நல்லா எரிய விட்டுட்டு அதை கஷாயமாக ஆக்கி குடிச்சிடணும் நம்ம. இதே வயிற்று வலி நல்லா இருக்குது அப்படின்னா அதை வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி பண்ணி அதை பொடி செய்து அதை தேனில் குழச்சி சாப்பிடணும். இது சூட்டால் வர வயிற்று வலியை உடனே குறைக்க வல்லது. அதுமாரி சருமம் டேன் ஆயிடுச்சுன்னாலும், இல்லை சருமத்தில் அடிக்கடி ஒரு ரேஷஸ் வருது அப்படின்னு நினச்சாலும், முகத்தில் அடிக்கடி பரு வருது அப்படின்னு நினச்சாலும், நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் மொத்தமாக ஸ்கின் பராமரிப்புக்கு நல்லா ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அந்த ஆரஞ்சில் நல்லா தோலும் சரி அதோட பழங்களும் சரி எல்லாமே நல்லாவே உலர்த்திட்டு அதை பொடி செய்து வச்சுக்கணும். சோப்புக்கு பதிலாக தொடர்ந்து இந்த ஆரஞ்சு பழ தோலை அந்த ஆரஞ்சு சொலையும் சரி ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஸ்கின் நல்ல பளபளப்பு கொடுக்கும். அதே ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டும் வரணும். ஆரஞ்சு தோல் ரொம்ப ரொம்ப அதாவது ஸ்கின்னுக்கு ஏற்ற, ஏன்னா விட்டமின் சி அதில் இருக்கிறதால இயற்கையான சத்தும் நமக்கு கிடைக்கும். அந்த தோலில் உள்ள சொரசொரப்பு நீங்கி நல்ல உண்மையான கலர் நல்லா க்ளோ பண்ணி காட்டும். பொதுவாக நம்ம செரிமானம் ஆகலை அப்படின்னாலே நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, நம்ம சாப்பாட்டில் இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கல அப்படின்னு அர்த்தம். மிளகு, ஜீரகம் இது எல்லாமே நம்ம அஞ்சாறு புட்டியில் இருக்குது, அதாவது மசாலா டப்பாவில் இருக்குது. இதை ஏதாவது ஒன்றுத்தில் சோம்பும் சேர்த்துக்குவோம். இதை ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சமையலில் நமக்கு அந்த செரிமான பிரச்சனையும் இருக்காது. திடீர்னு செரிமானம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அன்றைக்கி ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா சீரக தண்ணி தான் நமக்கு சிறந்த மருந்தாக அமையும். வெதப்பான ஒரு தண்ணியில் ஒரே ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஆறின பிறகு அப்படியே நம்ம குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமெடிஸ் வீட்லேயே ஒரு நாள் 2 நாள் செஞ்சு பார்த்துட்டு இதே ஒர்க் அவுட் கண்டிப்பாக ஆகிடும். 3/4 பேருக்கு இப்படியே ஒர்க் அவுட் ஆகலை, ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னாலும், சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இதே செரிமான பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சித்த மருத்துவம் அணுகி அதுக்கு ஏற்ற மருந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி தீர்வு காண்றதுக்கு சித்தக்கரை அணுகலாம்.